Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ரியோ டி ஜெனிரோவில் உள்ள மரக்கானா விளையாட்டரங்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் தென் அமெரிக்க நாடொன்றில் உலகக்கிண்ண சாம்பியன் பட்டத்தை வென்றெடுத்த முதலாவது ஐரோப்பிய அணியாக ஜெர்மனி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. போட்டியின் முழு நேரத்தில் எந்தவொரு அணியாலும் கோல் போட முடியாமல் போக வெற்றியை தீர்மானிப்பதற்கு மேலதிகமாக 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. போட்டியில் கோல் போட கிடைத்த சிறப்பு வாய்ப்புகளை 2 அணிகளும் தவறவிட்டிருந்தன. எனினும் கோல் இயந்திரம் என வர்ணனையாளர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மரியோ கோயஸ் மேலதிக நேரத்தில் 23வது நிமிடத்தில் ஜெர்மன் அணி சார்பாக வெற்றிக்கான கோலை போட்டிருந்தார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிகளவு கோல்களை போட்ட வீரர் என்ற சாதனையை இம்முறை நிலைநாட்டியுள்ள ஜெர்மனியின் மிரோஸ்வெல் க்ளோஸுக்கு பதிலாக 88வது நிமிடத்தில் மாற்று வீரராக கோயர்ஸ் களமிறங்கியிருந்தார். 4 முறை சிறந்த வீரருக்கான விருதை வெற்றி கொண்ட அர்ஜென்டினா அணித்தலைவர் லியோனல் மெஸ்ஸி மீது அதிகமானவர்களின் கவனம் இருந்த போதிலும் இறுதிப் போட்டியில் அவரால் கோல் எதனையும் போட முடியவில்லை. இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளின் சிறந்த கோல் காப்பாளருக்கு வழங்கப்படும் கோல்டன் கிளவ் விருதை ஜெர்மனியின் மெனுவல் நோயரும், சிறந்த வீரருக்கு வழங்கப்படும் கோல்டன் போல் விருதையும் அர்ஜென்டினா அணித்தலைவர் லியோனல் மெஸ்ஸியும் வெற்றி கொண்டனர். அதிக கோல்களை அடித்த வீரருக்காக வழங்கப்படும் கோல்டன் பூட் விருதை கொலம்பியாவின் இளம் வீரர் கமெஸ் ரொட்ரிகஸ் தன்வசப்படுத்தினார். இம்முறை உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 171 கோல்கள் அடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2018 ஆண்டு உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ரஷ்யாவில் நடைபெறவுள்ளன.